ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, ஓம் சாய்ராம்னு சொல்லிக்கிட்டே எனக்கு பிடிச்ச இந்த இரண்டில் ஒன்றை தொட்டு விட்டாயல்லவா? நீ தொட்டது சரிதான். இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு பிடிச்சதா, என்னுடையதா, நானே படைத்ததாக இருக்கும்போது நான் எப்படி எதை வெறுக்க முடியும்? இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் பொருட்களும் ஜீவராசிகளும் என் திட்டப்படி தான் இந்த உலகத்துக்கே கொண்டு வரப்பட்டது. என் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்த எதையும் நான் எப்படி வெறுக்க முடியும்? ஆனாலும் உனக்கு ஒரு சின்ன சோதனையாகவே எனக்கு பிடிச்சதை தொடுன்னு சொன்னேன். நீ தொட்டதையே உனக்கு சிறப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியாக மாற்றி தரேன். அதாவது நீ எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கியோ அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவே ஒரு சிறு விளையாட்டாக இதை தொட சொன்னேன். உதாரணத்துக்கு, பெரியவர்கள் சிறியவர்களிடம் இது ரெண்டில் ஒன்றத்தோடு உனக்கு பிடிச்சதை தரேன்னு சொல்வது போல தான் நானும் சொன்னேன். என் அன்பு பிள்ளையான உன்னிடம் விளையாடுவதற்கும் உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் எனக்கு எல்லா பொறுப்பும் கடமையும் வழியும் இருக்கிறதல்லவா? அதனால தான் அதற்கான நல்வழியை காட்டும் விதமாக, உனக்கு நல்லதை செய்யும் விதமாக இதை தொட சொன்னேன். இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கிற எதையும் யோசித்து நீ கவலைப்பட தேவையே இல்லை. உன் கடமைகளை மட்டும் மகிழ்ச்சியாக செஞ்சுக்கிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கோ. என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும்? உனக்கு துணையாக மாபெரும் சக்தியாக இந்த சாயப்பா இருந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். நீயும் கடந்த கால நினைவுகளையே மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்காம இனி நடக்க போகிற விஷயங்களை பார்க்க பழகு. கடந்த காலம் உன்னை உடைக்கக்கூடாது, உன்னை புதுசாக உருவாக்கணும். கடந்த காலத்தில் நீ பார்த்த மனிதர்களும் உனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உன் வாழ்க்கையில் புதுசாக உனக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும்படி நீ பார்த்துக்கோ என் செல்லமே. உனக்காக ஒரு அருமையான சிறப்பான எதிர்காலம் உறுதியாக காத்துக்கிட்டு இருக்கு. உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா வந்துட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் எல்லா விஷயமும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி பார்த்துக்கிறேன். நீ யாரையும் முழுவதுமாக சார்ந்து இருக்காதே. ஏன்னா இந்த உலகம் எப்போ எப்படி வேணாலும் மாறும், மனிதர்களும் எப்போ எப்படி வேணாலும் மாறுவாங்க. திடீர்னு நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க, பழகிட்டு இருந்தவங்க உங்ககிட்ட பேசாட்டி அப்புறம் நீதானே அதை நினச்சி கலங்கி போவாய். என்னடா இவங்க திடீர்னு பேச மாட்டுறாங்களே, திடீர்னு நம்மளை பார்க்காம கண்டுக்காம போகிறாங்களேன்னு எதை நம்பியும் கலங்கி போகாதே. நம்பிக்கையோடு இருந்தாதான் உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுக்க முடியும். என்னை நம்பி வாழும் உன்னை எல்லா விதங்களிலும் எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் என் செல்லமே. உன்னுடைய எதிர்காலத்தை நினச்சி நீ கவலைப்படும் போதெல்லாம் இந்த சாயப்பாவை மனசில் நினச்சிக்கோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீயே தடுமாறினாலும் கூட உன் கையை பிடிச்சு நடத்தி கூட்டிகிட்டு போய் உனக்கான வெற்றி அரியணையில் உன்னை உட்கார வச்சிருவேன்றதை நம்பு. உனக்கே தெரியாமல் நீ கீழே விழுந்த அழுத வேலைகளிலும் கூட இந்த சாயப்பா உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன். இத்தனை நாளும் உன்னை கைப்பிடிச்சு வழி நடத்தி கூட்டிகிட்டு வந்த எனக்கு உன் எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்கணுன்றதும், எந்த நேரத்தில் உனக்கு எந்த வாசக்கதவை திறந்து வைக்கணுன்றதும் நன்றாக தெரியுன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு உனக்கு நடக்காத விஷயங்களையும் தாமதமாகும் விஷயங்களையும் தடைகளையும் நினச்சி மனசு சோர்ந்து போகாதே. நீ தாங்கிய துன்பங்கள் உன்னை தளரச் செய்ய நான் விடமாட்டேன். உன்னை வலிமையாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் இனி வரக்கூடிய காலத்தை நிம்மதியாக வாழ தயாராகு. எதையும் தாங்கும் சக்தியை இந்த சாயப்பா உனக்கு கொடுத்திருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற? உன் பாதையில் உதிக்கும் வெளிச்சத்தை, உன் நாட்களை நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பயன்படுத்திக்கோ. இனி வரும் நாட்களில் நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிற. இந்த சாயப்பா நானே உனக்கான வெற்றிகளை தயார் செஞ்சு உன் கைகளில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோட மனநிறைவோடு வாழ வைக்க போகிறேன். உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு நல்லா தெரியுமே செல்லமே. நிச்சயம் உனக்கான நல்லது அனைத்தும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரத்தான் போகுது. நீ மகிழ்ச்சியோடு இரு. எதை நினச்சும் கலங்கி நிற்காதே. உன்னை நிம்மதியாக வாழ வைக்கணும்னு தான் இந்த சாயப்பா கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு எப்போதும் எல்லாமுமாக நானே இருப்பேன். உனக்கு இந்த வாழ்க்கையை பிரபஞ்சம் கொடுத்த வரமாக நினச்சிக்கோ. உறவுகள் சொந்த பந்தங்களுக்குள்ள
ஏதாவது ஒரு நேரத்தில் கசப்போ சண்டையோ வெறுப்போ வரத்தான் செய்யும். சில நேரங்களில் வார்த்தைகள் தடித்து தடுமாறி பிரிவுன்ற நிலைமை வந்தாலும் கூட அவங்க முன்னால் நான் வாழ்ந்து காட்டுவேன்ற வைராக்கியத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. அதையே உன் வாழ்க்கையின் இலக்காக மாற்றிக்கிட்டு மனக்கசப்பிலிருந்து வந்த வார்த்தைகளை, அவங்க உன்னை பற்றி திட்டின வார்த்தைகளையும் பேசின அவதூறுகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. அடுத்தவங்க சொல்கிறதையெல்லாம் மனசில் தூக்கி சுமந்து அதுக்காக உன் வாழ்க்கையை வீணாக்கிட வேண்டாம். ஏன்னா அது எந்த விதத்திலும் உனக்கு பயன்படாது. அடுத்தவங்க உன்னை திட்டினாலும் சண்டை போட்டாலும் தூற்றினாலும் உன்னை பற்றி குறைவாக சொன்னாலும் தாழ்த்தி பேசினாலும் அது உன் பாதையை மங்கச் செய்யும்படி நீ விட்டு விடாதே. நான் உனக்காக அமைச்சு கொடுத்த வாழ்க்கையை நீ அமைதியோடும் நன்றியோடும் அனுபவித்து வாழ தயாராகு. யார் முன்னாலையும் நீ எதையும் நிரூபிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உன் எண்ணத்தை உயர்வாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சு காட்டு. நீ நிம்மதியாக வாழணும், மனநிறைவோட நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழணுன்னு தான் இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். உனக்கு மன அமைதியையும் உயர்வையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உறவுகள் திருமணத்துக்கு பிறகு யாரோ ஒருத்தரால் பிரிக்கப்பட்டாலும் அந்த பிரிவில் வெறுப்புங்கிறது இருக்கக்கூடாது. கூட பிறந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னா அமைதியாக பிரிஞ்சு போகிறது தான் மேலே தவிர அதை விட்டுட்டு ஒருத்தர் அழிஞ்சு போகணும், அவங்க கஷ்டப்படணும், நம்ம அவங்களோட வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கணும்னு நினைப்பது மிகப்பெரிய தவறு. என் செல்லமே, உனக்கு யார் பிடிக்கலைனாலும் அல்லது உன்னை யாருக்காவது பிடிக்கலைனாலும் அவங்க அழிஞ்சு போகணும் கெட்டு போகணுன்னு ஒருபோதும் நினைக்காதே. அற்பமான அந்த சந்தோஷம் மனிதனை உயர்த்தாது, அதுக்கு பதிலாக அது அவனை கீழே இழுத்துடும். யார் கஷ்டப்படுறதையும் பார்த்து நீ ஒருபோதும் சிரிப்பதோ கேலி செய்வதோ எள்ளி நகையாடுவதோ கூடாது. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா முடிஞ்சால் உதவி செய், இல்லாட்டி விலகி நில்லு. மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் உள்ள உறவுகள் முறிந்தாலும் மனித நேயம் முடிவடையக்கூடாது. யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் சிரமப்படணும் கஷ்டப்படணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய பாவமான சிந்தனை. அந்த எண்ணமே உனக்குள் வராத அளவுக்கு பார்த்துக்கோ. கெட்டவங்களோ நல்லவங்களோ எதிரியோ துரோகியோ யாராக இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நீ நினச்சினா அந்த நல்ல எண்ணத்துக்காகவே நீ இன்னும் இன்னும் வாழ்க்கையில் உயருவாய் என் செல்லமே. உனக்கு பிடிக்காதவர்களை விட்டு நீ அமைதியாக விலகி நிற்பது தான் உனக்கு உயர்வை தரும். அதை விட்டுட்டு அவங்க மேலே கோபத்தோடு பழி வாங்கணுன்ற உணர்ச்சியோட வன்மத்தை மனசுக்குள்ளே வளர்த்துக்கிட்டினா அதுவே உன் வாழ்க்கையில் வீழ்ச்சியை கொடுத்துடும். அதனால தான் யார் கூடையாவது சண்டை போட்டு பிரிஞ்சு போனாலும் மனசுக்குள்ள பகை உணர்ச்சியையும் வன்மத்தையும் வளர்க்காதே. அதை அப்படியே மறந்துட்டு அடுத்து நடக்க வேண்டிய வேலையை பாருன்னு சொல்கிறேன். நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருந்து என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உறவுகள் எல்லாருமே மோசம்னு சொல்லி பாசத்தை பிரிச்சுக்கிட்டு வெறுப்பை விதைக்கும் வார்த்தைகளை நம்பாதே. ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே பிறக்கும்போது தனியாகவே பிறந்து யார் உதவியும் இல்லாமல் தனியாகவே வளர்ந்து தனியாகவே உயர்ந்தவர்கள்னு யாருமே கிடையாது. ஒருத்தர் முன்னேறி இருக்காங்க, ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்க, ஒருத்தர் நல்லா வாழ்கிறாங்கன்னாலே அவங்களுக்கு பின்னால் யாரோ ஒருவரின் உதவியோ அல்லது வழிகாட்டுதலோ நிச்சயமாக இருக்கும். போட்டியும் பொறாமையும் மனித இயல்புதான். ஆனால் அதை ஞானத்தோடும் பொறுமையோடும் ஜெயிக்க வேண்டும். யாராவது உன்னை போட்டியாக நினச்சாலும் பொறாமைப்பட்டாலும் கூட புத்திசாலித்தனமாக நீ அவங்க முன்னால் வாழ்ந்து காட்டணுமே தவிர அவர்களை எதிரியாக பார்க்க வேண்டாம். இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்களே இல்லை, யாருமே உனக்காக வந்து உதவி செய்ய மாட்டாங்கன்னு உன் மனசில் விஷத்தை போடுபவர்கள் உன்னை உயர்த்த விடமாட்டார்கள். அவர்கள் உயர விடாத அளவுக்கு உனக்கு தடையாக இருந்து உன்னையே கஷ்டப்படுத்தும் செயல்களை செய்வார்கள். உறவு, பாசம், நன்றி இது எல்லாம் தான் மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய விஷயங்கள். அதை நம்பி உன் வாழ்க்கையை வாழு. உறவுகளிடம் அன்பும் பாசமும் நம்பிக்கையும் நன்றி உணர்வும் வைப்பது நல்லது. அளவோடு இருந்தால் இன்னும் நல்லது. நான் எப்போதும் உன் கூடவே தானே இருக்கேன். கண்டிப்பாக உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கான திசையை காட்டி நீ போகும் பாதையில் உனக்கான வெற்றிகளை தர நான் இருக்கும்போது நீ எதையும் யோசிக்காமல் வாழ தயாராகு. கடும் உழைப்பும் நேர்மையான முயற்சியும் கண்டிப்பாக உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்கும். எல்லாம் என் தலைவிதி, என் விதிப்படி தானே எல்லாம் நடக்கும், நடக்கிறது நடக்கட்டும்னு சோம்பேறித்தனமாக வாழ நினைக்காதே.
முயற்சி இல்லாத நம்பிக்கை வெறும் மாயை மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் உன் நேரத்தை மதித்து உன் செயல்களை நீ சுத்தமாக செய். எப்போதும் உண்மையை பேசு. யாருக்கும் தீங்கு நினைக்காதே. உன் உழைப்பை நீ தெய்வமாக மதித்து நடக்கும்போது உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவேன். நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் என் அருளின் மூலமாக உனக்கு வெற்றி உண்டாகும். நீ நடந்து போகும் பாதையில் இந்த சாயப்பா உனக்கு துணையாக வந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ வெற்றிகரமாக வாழும்படி செய்ய போகிறேன். நீயும் உன் வாழ்க்கையை நேர்மையோடு தைரியத்தோடு மனித நேயத்தோடு வாழும்போது கண்டிப்பாக உனக்கான அனைத்தும் சிறப்பாக நல்லபடியாக நடக்கும்படி நான் செஞ்சிருவேன். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.